பிள்ளைகள் அனைவரையும் நான் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நான் இந்திய மிஷனரி சங்கத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறபடினால் இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீர்கள், கிரமமாக கொடுக்கிறீர்கள். குறிப்பாக IMS விற்பனை விழாவிலே நீங்கள் அனைவருமே உங்களை ஈடுபடுத்தி இந்த உன்னதமான பணியிலே உங்களுடைய பங்கை மிகவும் சிறப்பாக நிறைவேற்றி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லா மிஷனரிகள் சார்பாக, எங்களுடைய பொது காரியதர்சி ஐயா சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளையும் தோத்திரங்களையும் செலுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஐயா சொன்னது போல எலியாவும் 40 நாட்களும் என்கிற ஒரு சிந்தனையை ஆண்டவர் சிந்திக்கும்படியாய் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதிகளை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த அருமையான எலியாவுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தையை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைத்து சில நிமிடங்கள் எலியாவின் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு இந்த நாளின் தியானத்தை நாம் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னொரு முறை சத்தமாய் வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If you faint in the day of adversity, your strength be weak என்று சொல்லி ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே ஆபத்து காலம் என்று தமிழிலே நாம் தியானிக்கிறோம், ஆனால் ஆங்கிலத்திலே அட்வர்சிட்டி என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த அட்வர்சிட்டி என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அநேக அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு போடப்பட்டிருந்தது. அதாவது எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, ஆபத்து காலம் என்று சொல்லும் பொழுது எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்னும் சொல்லப்போனால் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை அழிவுகள், எதிர்பாராத பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளம், புயல் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நீ சோர்ந்து போகாதே என்கிற ஒரு நல்ல சிந்தனையை இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை ஒன்றை நாம் எதிர்பார்த்திருப்போம், இன்னொன்று நடந்துவிடும். உதாரணமாக ஒரு பதவி உயர்வு வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கோம்னு வைங்களேன். திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு வைங்க, நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்பாராத மரணங்கள், திடீர்னு சொல்லி ஒரு மரணம் நம்முடைய வாழ்க்கையிலையோ குடும்பத்திலேயோ நடக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே, அதையும் இந்த அட்வர்சிட்டி என்கிற வார்த்தைக்கு அவர்கள் அர்த்தமாக போட்டிருந்தாங்க. அப்போ எதிர்பாராத மரணங்கள், எதிர்மறையான காரியங்கள், இல்லைனா ஒன்றை எதிர்பார்த்திருப்போம் இன்னொன்று நடக்கும் பொழுது, இல்லாவிட்டால் இயற்கை அழிவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நீ சோர்ந்து போய்விடாதே. நீ அப்படி சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகி போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மரித்த நிலைமைக்கு கடந்து போய்விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை பலனற்று போய்விடும் என்கிற ஒரு சிந்தனை தான் இந்த எலியா மூலமாக ஆண்டவர் இந்த இரவிலே நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 1 ராஜாக்களின் புத்தகம் அந்த 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்ட பகுதி, அதுக்கு முந்தின அதிகாரத்திலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், திடீர்னு சொல்லி அந்த ஆகாப் ராஜாக்கு முன்பதாக வந்து எலியா நின்று கொண்டு அவன் சொல்கிறான், பாருங்கள், இந்த வருஷங்களிலே, அதாவது என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு முன்பதாகவோ அந்த சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எலியாவை பற்றி நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. திடீர்னு சொல்லி வருகிறான், ராஜாவுக்கு முன்பதாக நின்று கொண்டு, எப்போ அவன் தேசத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்கிறான்.
கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதே போல தான் அந்த அந்த பிந்தின சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் சொன்ன மாதிரியே மழை பெய்யல. நம்ம ஊரில் ஒரு வருஷம் மழை பெய்யலனாலே ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் இந்த எலியா சொன்ன உடனே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யலன்னு சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபத்திலெல்லாம் இந்த எலியாவை குறித்து சொல்லும் பொழுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். இங்கே ஒரு தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்தப்படுகிறான். ராஜாவுக்கு முன்பதாக வந்து நின்று மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான். அப்புறம் பின்னால் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சொல்லி ஒரு சவால், யார் உண்மையான கடவுள், யெகோவா தெய்வமா பாகால் தெய்வமான்னு சொல்லி ஒரு சின்ன போட்டி வைப்புமான்னு சொல்லி அங்கே அந்த போட்டி அவன் ஆரம்பிக்கிறதை கர்மேல் பர்வதத்திலே ஆரம்பிக்கிறத நம்ம அந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 19ஆம் வசனத்திலே பாருங்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். ஒரு பெரிய சவால், ஒரு போட்டி. அப்போ எலியாவுடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கும் பொழுது அவனுடைய ஆரம்பம் அமர்க்களமாக இருக்கிறது, அசாதாரணமாக இருக்கிறது. அவனை பார்த்து அந்த தேசத்து ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லி இஸ்ரவேலை தேசத்தை கலங்க பண்ணுகிற ஒரு மகா பெரிய பரிசுத்தவானாக வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இவன் ஆரம்பத்திலே தான் அந்த காணப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் முதலாவது காளையை அந்த துண்டித்து உண்மையான தெய்வம் என்றால் அக்கினிலே பதில் கொடுக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக இந்த எலியாவுடைய வாழ்க்கையை வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 27ஆம் வசனத்தில் பின்னால் பாருங்க, மதியான வேளையில எலியா அவர்களை பரியாசம் பண்ணி. அப்போ எவ்வளவு தூரம் கடவுளுக்காக வைராக்கியமா இருந்திருக்கான் பாருங்க. யெகோவா உண்மையான தெய்வம், நான் ஜெபம் பண்ண அவர் அக்கினில இறங்கி அவர் உண்மையுள்ள கடவுள் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிப்பார் என்கிற ஆழமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனாலே அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக தைரியமாக நிற்கிறான். 850 பேர் இருக்காங்க, இவன் ஒரே ஒரு ஆள் தான். 850 பேருக்கு முன்னால வைராக்கியமாக நின்று அவர்களை பரியாசம் பண்ணுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு முன்னால ஒரு 2 பேர் முன்னால் நின்னாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பேச ஓடாது. இப்போ ஒரு எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். சமீபத்தில் கூட நம்முடைய திருமண்டலத்திலிருந்து வட மாநிலத்துக்கு அந்த தர்மபுரி பக்கம் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சபை ஊழியர், எனக்கு நல்ல பழகின ஒரு ஊழியர் இடத்துல பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், சின்ன பையங்க, நான் நினைக்கிறேன் 10, 11, 12 கூட படிச்சிருக்க மாட்டான், அவன் கூட வந்து நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு கடந்து செல்லும்பொழுது எங்களை வந்து என்ன செய்கிறான், மிரட்டுக்கிறான். உன் ஆதார் அட்டையை கொடுப்பா, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறான், உன் பேர் என்னன்னு கேட்குறான். எதிர்த்து நிற்க முடியல பாருங்கள். சாதாரணமாக ஒரு சிறு பையன் முன்னால் கூட நம்மளால் நிற்க முடியல. ஆனால் இந்த எலியாவுடைய ஆரம்பம் அமர்க்களமாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 450 அந்த புறஜாதியான தீர்க்கதரிசிகள் முன்பதாக வைராக்கியமாய் ஒருவனாய் நின்று கொண்டு சவால் விடுகிறான், பரியாசம் பண்ணுறான். பாருங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு கூப்பிடுங்க. ஏன்னா ஒருவேளை தியானத்தில் இருந்தாலும் இருப்பான் அவங்க கடவுள், ஒருவேளை பிஸியாக இருந்தாலும் இருப்பான், அலுவலாக இருப்பான், வேற ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பாரு, ஒருவேளை டிராவலில் இருந்தால் ஒருவேளை சத்தம் கேட்காது, இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்க. தூங்கினாலும் தூங்குவான், ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பாரு, கொஞ்சம் சத்தம் போட்டு எழுப்புங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப கூலாக அவங்கள கிண்டல் பண்ணுறான், பரியாசம் பண்ணுறான். சரியா? ஆனால் அவங்களும் விடலை, ரத்தம் தங்கள் மீது வடியும்படியாக சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் இவன் டேன் வருது. இவனுடைய டேன் வரும்பொழுது இவன் வித்தியாசமாக அந்த இடத்துல செயல்படுகிறான் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 32ஆம் வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே பாருங்கள் 2 படி விதை விதைக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காலையை சண்டை துண்டிச்சு அங்கே என்ன செய்கிறான், 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து 2ஆம் தரம் 3ஆம் தரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஊற்றிக்கிட்டே இருக்கான். நான் நினைக்கிறேன் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இந்த எலியாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல நினச்சிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில ஞாபகம்
அப்போ விறகு அடுப்பு தான் உண்டு. ஒரு சின்ன புனல் மாதிரி ஊதுறதுக்கு ஒரு ஊதுகுழல் இருக்கு. ஒருவேளை கிராமங்களில் இப்போ நீங்கள் ஒருவேளை வெந்நீர் போட யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நகரப்புறங்களே இப்போ நிறைய அது மறைஞ்சிடுச்சு. அப்போ எங்களை தான் விறகு வாங்க அனுப்புவாங்க. சின்ன பிள்ளையில் சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். அப்போ ரொம்ப போராடி கீழே இருந்தெல்லாம் உருவோம். பெரிய மலை மாதிரி குமிச்சு போட்டிருப்பாங்க, உடவரவாக வேணும்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்ச விரவு மாதிரி ரொம்ப தேடி தேடி புறக்கி வாங்கிட்டு வந்தால் கூட அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சு எரிச்சா கொஞ்ச நேரம் எரியும். திடீர்னு பார்த்தா என்ன செஞ்சிடும், அணைஞ்சு போயிடும். பிறகு அந்த குழலை வச்சு ஊதணும், கண்டிருந்துலாம் தண்ணி வடியும். அப்படி ஊதுனா தான் அந்த விறகு என்ன செய்ய எரியும். எதற்காக சொல்கிறேன்னா, அவ்வளவு காஞ்ச விரவே மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வச்சா கூட எரியிறது கஷ்டம். ஆனால் இந்த எலியா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அவனுடைய விசுவாசம், அவனுடைய வைராக்கியம், ஆண்டவர் மேலே இந்த நம்பிக்கை, அவனுடைய ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருப்பாருங்க. தண்ணியை ஊற்றுறான் ஐயா, 4 குடமாக ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். விறகு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, காலை நனைஞ்சு போச்சு, சுற்றிலும் வாய்க்கால் முழுசு அந்த தண்ணி கெட்டி இப்போ அவனுடைய விசுவாசம் என்ன, எங்கள் ஆண்டவர் நீங்களும் நானுமா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம். நான் யோசிச்சு பார்க்குறேன். சிலர் சொல்லுவாங்க, இந்த சாணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதோ பாஸ்பரஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை உள்ளே வச்சு அந்த சாணியை பொதிஞ்சி வெயிலில் போட்டோன்னா அது வெயில் காஞ்ச உடனே அந்த சாணி காஞ்ச உடனே அந்த பாஸ்பரஸ் என்ன செஞ்சிருமா, தீ பிடிச்சி எரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன யோசிச்சிருப்பேன், ஒருவேளை கொஞ்சம் பெட்ரோலை உள்ளே ஊற்றிட்டு இல்லைன்னா அந்த பாஸ்பரஸ் மாதிரி எதாவது 2 ஒழிச்சு வச்சு வெயிலில் சூடு ஏற ஏற திடீர்னு என்ன செஞ்சிடும், தீ பிடிச்சிரும். உடனே யெகோவா தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி எல்லாரும் கைத்தட்டிடுவாங்க, நம்முடைய கடவுளை நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் இவன் பாருங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எத்தனை குடம் தண்ணி ஊற்றினா கூட அதையும் தாண்டி அந்த காளையை தன்னுடைய வல்லமையினாலே அக்னினாலே பதில் கொடுக்க வல்லமுள்ள ஆண்டவர் என்பதை அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஆழமாக அவன் விசுவாசித்திருந்தான். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு காரியமும் ஒருவேளை அசாதாரணமாக இருக்கிறது. அவனுடைய விசுவாசம் அசாதாரணமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் அப்படியே 100 மார்க்கை தாண்டி தான் நின்று கொண்டிருக்கிறான். அப்போ இவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது, இவன் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன ஜெபம் பண்றான். 37ஆம் வசனத்தில் என்னை கேட்டறலும் என்னை கேட்டறலும். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை மறந்து போகாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கணுமா, கொஞ்சம் உயர்வாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்தாக இருக்கலாம், நம்முடைய தொழிலை குறித்தாக இருக்கலாம், விவசாயத்தை குறித்தாக இருக்கலாம், நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்தை குறித்ததாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பை குறித்ததாக இருக்கலாம். நிறைய பிள்ளைங்க இப்போ பரீட்சை எழுதுனாங்க, மார்க் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், நல்ல மார்க் வரும், என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவான், நல்ல ஒரு கல்விக்கு போவான் அப்படிங்கிற சிந்தனை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். இவன் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் இருந்ததுனால ஆண்டவர் பாருங்க அதை விட 1 மடங்கு அந்த இடத்துல செயல்படுகிறார். எப்படியா சொல்றீங்க? உண்மையாகவே அந்த காளையை மாத்திரம்தான் அவர் அக்னினாலே பதில் கொடுத்து அதை சுட்டரிக்க வேண்டும். ஆனால் அங்கே பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. 38ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அவனுடைய விசுவாசம் தண்ணிலாம் இல்லாமல் போயிடும் நினைச்சான். ஆனால் பாருங்க, விறகு மாத்திரமல்ல, அவன் அடுக்கி வச்சிருந்த கல், அதை சுற்றி இருந்த மண் அவ்வளவும் காலி. நம்முடைய நினைவுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் மேலாக செயல்படுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், மறந்து போகக்கூடாது. யோபு அதான் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயப்படாதீங்க. எதை குறித்து நீங்க பயந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரு. பயப்படாதீங்க, உங்க பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடாது. ஆண்டவர் நீங்க பயந்த காரியத்தை உங்களுக்கு நேரிட பண்ண மாட்டாரு. அதை விட உயர்வான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த மாலை வேளையில எலியாவின் மூலமாய் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேக ஆழங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவனுடைய முன்பகுதி முழுசுமே பாருங்க பாசிட்டிவாக இருக்கிறது.
உயர்வாக இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது, அசாதாரணமாக இருக்கிறது, எல்லாமே அப்படி டோட்டலா 100க்கு 100 மார்க்கு மாறி இருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது? இப்போ அந்த 850 பேரையும் பிடிச்சி என்ன செஞ்சிடறான்? காலி பண்ணிடுறான். இந்த செய்தி ராஜா மூலமாக எங்க போகுது? ஏசபேலுக்கு போதிலே. ஆகாப் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். 2ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஏசபேல்கிட்ட ஒரு செய்தி எலியாவுக்கு வருகிறார். நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் நீ என்னுடைய தீர்க்க தரிசனுக்கு செய்த மாதிரி நாளைக்கு உன் தலையில இருக்காது, உன்னுடைய பிராணன் உன்ட்ட இருக்காது, காலி பண்ணிடுவேன் பாரு, போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எலியா நடுங்கி போகிறான். இங்கே நான் சொன்ன வார்த்தை கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. எலியாவுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு ஆபத்து காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் அவனுக்கு எதிர்மறையான காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கல. மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யல, ஜெபம் பண்றான், அங்கே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்மறையான காரியம், அவன் எதிர்பார்த்த காரியம் அல்ல, எதிர்மறையான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த லெந்து காலத்திலே சிலுவையை குறித்து நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இறுதி மூச்சு வரை நாம் நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், எதிர்மறையான காரியம் அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. எலியாவுடைய வாழ்க்கையில அவன் ஒரு தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, பெயர் சபா வரைக்கும் நடந்து போயிட்டு வேலைக்காரனை கூட கூட்டு போனா காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் பாருங்கள், தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டு வனாந்தரத்தில் ஐயா வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செய்யறான்? யாருமே போகாத ஒரு இடத்திற்கு அவன் தனியாக என்ன செய்யறான்? ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து போறான் இல்லையா? 4ஆம் வசனத்தில் அங்கே ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்துட்டு அவன் சொல்றான், எப்பா போதும், இருந்தது போதும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது போதும், ஆண்டவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நிரூபித்தது போதும். ஒருவேளை அந்த ஏசபேல் பயந்து அவனும் என்னுடைய காலில் வந்து விழுவான்னு நினைச்சா, அந்த ஏசபேல் என்ன செய்தான்? என் தலையை எடுப்பேன்னு சொல்லி ஆள் அனுப்பியிருக்காரு. ஆண்டவர் எதிர்மறையான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து விட்டாரு. இனிமே நான் அந்த ஊர்ல இருந்து ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவன் தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவருக்காய் செயல்படுத்தலாம் விட்டு சோர்ந்து போய் சாக வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போனாலும் கூட ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. அதைத்தான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இந்த வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஓய்வை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இங்க என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு வேத பகுதியை நான் தியானித்து பல காரியங்களை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 5ஆம் வசனத்தில் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அந்த நித்திரை அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா, அந்த பார்ஷியல் டெத் அப்படின்னு சொல்றான். பகுதியாக அவன் மரித்து போனதை அடையாளப்படுத்துகிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போறோம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மரிக்க போகிறோம் என்ற அர்த்தம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு முறிக்கப்பட போகிறது. ஒரு நாளிலே நம்ம ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம் கேள்விக்குறியாகிவிடும். நாம் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆகையினால்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த எலியாவின் மூலமாய் நமக்கு ஆழமாய் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது நீ ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாதே. தூங்குறான், ஆண்டவர் பாருங்க தூதனை அனுப்பி அவனுடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? தூதனை அனுப்புவாரு, ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புவாரு, அவருடைய பிரசன்னத்தை அனுப்புவாரு. நண்பர்கள் மூலமாய், ஊழியர்கள் மூலமாய் நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவாரு. பாருங்க, எழும்புறான், சாப்பிட்றான், திரும்பி என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். 2ஆம் தரமும் தூதனை அனுப்பி, அந்த தூதன் பாருங்க அதில் ரொம்ப ஆச்சரியமாக போட்டு எழும்பி நடையான்னு சொல்லலை, அவன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனு என்ன செஞ்சிட்டான்? வச்சுட்டு போயிட்டான். இவன் சாப்பிட்டுட்டு திரும்ப என்ன செஞ்சிட்டாரு? படுத்துட்டார்.
அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணுமா? ஓய்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஓய்வுன்னு சொல்லும் பொழுது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க. we have to rest upon his presence. ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிர்பாராத இழப்புகள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, எலியாவை போல விலகி ஓடி போகக்கூடிய அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த விழுந்து கிடக்கிற அந்த அனுபவம், வனாந்தரம் தனியா அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அவன் நினைச்சான் விலகி ஓடி போயிடுவோன்னு நினைச்சான். ஆனால் அங்கே ஆண்டவர் அவன் என்ன செய்யலை, விடலை. அங்கே அவனோடு கூட இடைப்படுகிறார், அவனை பலப்படுத்துகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது நாம் பலனடைகிறோம். இந்த லெந்து காலம் எதற்காக? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்நோக்கி இருக்கிற அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில நாம் விழுந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி எழுந்து நிற்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களுக்கு தர விரும்புகிறார். அப்புறம் பார்த்தீங்களா, ரெண்டாவது தடவையும் சாப்பாடு கொடுத்த பிறகு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்களா? அந்த 8ஆம் வசனத்திலிருந்து அவன் போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல எங்கே போகிறான்? ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நம்ம வாழ்க்கையில் இப்படி எதிர்மறையான காரியம் நடக்கும்போது நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போயிடுவாங்க. சிலர் நம்ம அப்படி, அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுறோம். இங்கே பாருங்கள், எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போ எங்கே வந்தாச்சு? கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்தாச்சு. அங்கே என் சமூகத்தில் நில்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள். அவன் ஒரு கெபிக்குள்ளே போய் தூங்க, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஐயா, நான் ஒருவன் மாத்திரம்தான். ஐயா, இந்த ஒரு சிந்தனை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய இருக்கு. மீ அலோன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அதில் போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடையங்குளம் ஊரில் எனக்கு மட்டும்தான் ஐயா கஷ்டம், மற்ற எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதுவும் துணிகரமாக பாவம் செய்கிறவங்க கூட நல்லா இருக்காங்க. நான் இரவு பகலாக கோயில்னு அலைகிறேன், என் வாழ்க்கையில் தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுது கொண்டிருக்காங்க. நேற்றைய தினம் எங்களுடைய பொருளாளர் வீட்டுக்கு போயிருந்தவர் கொஞ்சம் உடம்பு சிக்காயிடுச்சு. அவரை பார்ப்பதற்காக போயிருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னால் அவருக்கு இருதயத்தில் ஆப்ரேஷன்னா, இருதயத்தையே ஓப்பன் பண்ணி அதில் ஹோல். காரணம், லங்ஸுக்கு போகிற அந்த பிளட் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கு. நார்மலாக 100 இருக்குன்னா இவருக்கு 240 இருக்கான். அது சொல்ல அதில் வேலூர்லேயே முதல்ல ஆப்ரேஷனா. அந்த அம்மா சொல்லும்போது அழுறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஆப்ரேஷனை பற்றி பேசும்போது அவருடைய துணைவியார் அழுகிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வேலூரில் 2-3 நாள் ஆப்ரேஷனே நிப்பாட்டிட்டாங்கய்யா. ஆப்ரேஷன் தேட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. சீஃப் டாக்டர், அந்த மாஸ்டர் சர்ஜன் அவ்வளோ புக்கையும் எடுத்து போட்டு படிக்கிறாரு. இங்கிலாந்துக்கு கான்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு சீஃப் டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஹார்ட்டை நாங்கள் டச் பண்ணும்போதே அது பஸ்ட் ஆயிரும் அந்த ப்ரெஷரில், அதனால் கையெழுத்து போடுங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், வேண்டாம்யா, சின்ன பிள்ளைங்க, என் வீட்டுக்காரர் இன்னொரு 10 நாள் 20 நாள் எங்கள் கூட இருந்துட்டு நார்மலாக செத்து போட்டோம். ஆப்ரேஷன் பண்ணும்போது இருதயம் வெடித்து அவர் சாக வேண்டாம். இப்போ அங்கே வந்து அநேக ஊழியக்காரங்க உற்சாகப்படுத்தி, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஆண்டவர் தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு, பயப்படாதீங்க, தைரியமாக கையெழுத்து போடுங்க. அவங்க சொன்னார், அங்கே இருந்த ஒரு நம்ம பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அப்போ அங்கே இருந்திருக்கிறாரு. யாரும் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்ட இருக்கக்கூடாது, எல்லாம் சேப்பலில் போய் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு ஓகேன்னு சொன்னப்போ தான் நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி எல்லாரையும் சேப்பலுக்கு, ஏன்னா அங்கே போய் அழுது உருண்டு கிடக்கூடாது. ஒரு பாதி ஆப்ரேஷன் தாண்டோன்னு அங்கேருந்து அனஸ்தீசியா டாக்டர் அம்மா வந்துச்சான். என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்கானுவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போயிட்டான். என்ன நடந்ததான்,
எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, பெஸ்ட்லாம் ஆகலை. திரும்ப அந்த மிஷினில் இருந்து அந்த இருதயத்தை ஓட விட்டா இருதயம் ஃபங்க்ஷன் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ அவங்க திரும்ப இங்கிலாந்தில் அந்த டாக்டருக்கு கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் அந்த ரெக்கார்டில் எழுதி வச்சுருக்காங்க. அவர் சொன்னார், அந்த காப்பியை வெளியே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நான் வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் படித்து பார்த்தேன். அப்போ அவர் கடைசியாக ஒரு ஊசியை போட்டு பாருங்களேன்னு சொல்லி போட சொன்னாராம். அவங்க 1/2 மணி நேரம் அந்த இருதயத்தை புழிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ எழுதப்பட்டிருக்கு. அந்த ரெக்கார்டில் எழுதி வச்சுருக்காங்க. நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா பாகாலுக்கு முழங்கால் படியில்லாத எத்தனை பேர் இருக்காங்க? 7000 பேர் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை விட அதிகமாய் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்க 7000 பேரை ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. பிசாசு உங்களை வஞ்சிப்பதற்கு இடம் கூடாதீங்க. ஏதோ நீங்க மாத்திரம்தான் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை பிசாசு உங்கள் இல்லத்தில் விதைக்கலாம். அது நிமித்தமாய் உங்களை கடவுளை விட்டு பிரிப்பதற்கு அவன் முயற்சி செய்யலாம். சோர்ந்து போயிடாதீங்க. எலியாவுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எதுலையுமே அவன் இல்லை. பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி, அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் வருது. அப்போ ஆண்டவர் என்ன பேசியிருப்பாரு? நான் யோசிச்சு பார்க்குறேன். எலியாவே, திடீர்னு போய் நின்ன, மழை பெய்யாதுன்னு சொன்னேன். 3 வருஷம் 6 மாதம் நான் மழையை நிப்பாட்டினேன். நீ தண்ணியெல்லாம் ஊற்றுனேப்பா. நான் நினச்சிருந்தேன் அந்த காளையை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. உன் விசுவாசம் குறைஞ்சி போகக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு மேலே நான் அந்த இடத்துல செயல்பட்டனே. நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியிருந்தா அந்த இயேசபேல் உன்னை அடிக்க வரும்பொழுது அவள் கையை நிப்பாட்டியிருப்பேன். அவள் அனுப்பின மக்களை அப்படியே சில மாதிரி நிப்பாட்டியிருப்பேன். அந்த இயேசபேல் அந்த யெகோவா தான் தெய்வம்னு சொல்லி காலில் விழுந்திருப்பா. நீ ஓடி வந்ததுனால, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போனதுனால இயேசபேலை இழந்துட்ட. இன்னைக்கு அந்த இயேசபேல் மாத்திரம் என் பாதத்தில் விழுந்திருந்த அந்த தேசம் முழுவதும் யெகோவாவுக்கு சொந்தமாயிருக்கும். இயேசுதான் தெய்வம் என்பதை அறிக்கையிட்டிருக்கோம். வாய்ப்பை இழந்துட்டேன்னு சொன்ன உடனே ஓன்னு அழுதுருப்பான் இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அதை நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். மறந்து போகாதீங்க. அதுல ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதில் ஏதோ ஒரு ஆண்டவர் மகிமைப்படும்படியான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பதான் ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படும். ஒருவேளை எலியா ஆண்டவருடைய பாத்திரம் விழுந்து, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்க, என்ன செய்யன்னு சொல்லி அங்கேயே முழங்கால் போட்டிருந்தா, ஒன்றும் கவலைப்படாத, உன் முடியை கூட அவளால் தொட முடியாது, தைரியமாக நில்லுன்னு சொல்லியிருப்பார். இயேசபேல் ஆண்டவருக்கு சொந்தமாக இருப்பா. அதான் சொன்னேன், ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். அப்பமும் உடல் ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவனை பயன்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரையும் விட மாட்டார். எங்கே போனாலும் சரி. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, தேடி வராரு. புதிய ஏற்பாட்டில் பேதுரு அவனோடு சேர்ந்த ஒரு 6 சீடர்களும் அந்த 21 மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஏசாமி மறித்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. இனிமேல் எல்லாம் போச்சு, இனிமேல் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, நம்ம மீன் பிடிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வலையை எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவர் பாருங்க, விடியற் காலமான போது ஆண்டவர் அங்கே கரையில் நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்து அங்கே கரையில் நிற்கிறாரு. விடியற் காலத்தில் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டான்னு சொல்லி கேட்கிறாரு. ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே வலதுபுறமாக வலையை போடுங்க, 153 பெரிய மீன் கிடைக்கிறது. காரணம் என்ன? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. சோர்ந்து போய் அவனுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த எலியாவை தேடி சென்று அவனுக்கு உணவளித்து அவனுடைய சரீரத்திலும் ஆவியிலும் அவனை பலப்படுத்தி மீண்டும் ராஜாக்களை எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படியாக எடுத்து நிறுத்துகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த லெந்து காலத்தில் நீ இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு திரும்ப கொடுப்பதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்து போய் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில, வேத தியானத்தில், பரிசுத்தத்தில்
ஒருவேளை விழுந்து போன நிலைமையில் இந்த இடத்துல யாராவது இருப்பீங்கன்னா உங்க கூட ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களை தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. வெளியாவே உனக்கு இங்க என்ன காரியம் என்று சொல்லி கேட்கிறாரு. உங்களை மீண்டுமாய் அதே இடத்துல நிலைநிறுத்த விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் இதை ஆண்டவர் வேற சிந்தனையில் சொல்றார். இந்த லெந்து காலத்தில் அதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் எப்படி அதை சொல்றார் அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து ஒரு காரியம் நடக்கிறார். என்ன நடக்குன்னா, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். 16ஆம் அதிகாரம் அந்த 13ஆம் வசனத்துலேருந்து அந்த வேத பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போது சிலர் யோவான்ங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க. நீங்கள் என்ன யாரும் சொல்கிறீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன உடனே, மாம்சம் ரத்தம் இதை சொல்லலப்பா, கர்த்தர் தான் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். எத்தனாம் வசனம்? 21ஆம் வசனத்தில் பாருங்க. தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நிறைய அற்புதங்கள் அது இதை செஞ்சுக்கிட்டே வராரு. திடீர்னு சொல்லி ஒரு எதிர்மறையான காரியத்தை அப்படி நைஸா சீடர்கள் மத்தியிலே லேசா விடுறார். என்னதோ சொல்றாரு, எப்பா நான் கொஞ்சம் பாடுபடணும், என்னை எல்லாரும் கொலை செஞ்சிருவாங்க, நான் 3ஆவது நாள் உயிரோடு எழும்பணும், அதனால நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் எருசலேமுக்கு போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு தனியா கூட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் பார்த்தீங்களா? 23ஆம் வசனத்தில் பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் என்று சொல்றாரு. 3வது பாருங்க, தேவனுக்கு ஏற்றவேளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவேளை சிந்திக்கிறாய். ஐயா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எப்பவுமே ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே தான். பழைய ஏற்பாட்டில் ஆபத்து காலம்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்றாரு. எதிர்மறையான காரியம் வாழ்க்கையில் நடக்கும்போது சோர்ந்து போகாதேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாமி மாதிரி நம்ம எல்லாரும் அடிபட்டு நொறுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அவருக்கு பின்னால் போனோம் அப்படின்னு அர்த்தம். இவர் சொல்லும்போது ஏசாமி சிலுவையில் அடிக்கப்படலை. சீடர்களுக்கு எப்படி ஏசாமி மறிக்க போறாருலாம் தெரியாது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிச்சு, அவரை மாதிரி பாடுபடணுங்க அப்படின்னு நினைக்கிறோம். மாம்சத்தில் பாடுபடுவதை குறித்து இந்த இடத்துல அவர் சொல்லலை. ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு அழகாக விளக்கியிருந்தார். மாம்சத்தில் ஆண்டவர் எப்படி பாடுபட்டார்னா, அவர் நொறுக்கப்பட்டார்னா ஒரு சதை பிண்டம் போல, நம்ம ஊரில் சொல்லப்போனால் அந்த கைமாம்பாங்க, அப்படியே மட்டனை போட்டு கத்தியை வச்சு கொத்தி 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 அப்படி உருட்டிடுவான். அதை மாதிரி அவரை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத நேரத்தில் அவர் அவ்வளவு அகோரமாக இருந்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை சாட்டையை வச்சு அடித்தா 9 இடத்துல அது சதையை பிச்சுட்டு வருமா. அப்போ எத்தனை அடி வாங்கினாரு? 39 அடி. கொஞ்சம் கணக்கில் புள்ளியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 39 × 9 அடி. அது போக 2 கையிலையும் தழும்புகள், காலில் தழும்புகள், விழாவில் எல்லாம் கூட்டினா அவங்க சொல்லலாம், யூதர்கள் வருஷத்துக்கு எத்தனை நாளோ அவ்வளவு தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை மாதிரி யாராவது அடி வாங்க முடியுமா? நீங்களும் நானும் ஆயத்தமாக இருப்போமா? ஆண்டவருக்காக பாடுபட வரும்போது நாளைக்கு காலைல வாங்க, உங்களுக்கு ஏசாமி மாதிரி 39 அடி யாரெல்லாம் வாங்க ஆயத்தமாக வாங்கன்னா நம்மளாம் போவோமா? யாராலையும் முடியாதுங்க. இயேசு கிறிஸ்துவ மாதிரி பாடுபடுவதற்கு யாரால முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? சிலுவை சுமப்பதென்றால் சரீரத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லாம சிந்தையிலே மனதிலே ஒரு காரியத்தை நீங்க தீர்மானிக்கணும்னு சொல்லி பேதுருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஐயா நீ எனக்கு பின்னால வரணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டேன்னா சிலுவையை சுமக்கணும். எதுல? உன் சிந்தையில. எப்படிப்பட்ட சிலுவை? ஆண்டவர் அதை தெளிவா சுமந்தார். எப்படி? நான் சிலுவையில் அடிக்கப்பட போறேன், எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவாங்க, என்னை வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அடிச்சு என்னை கொல்ல போறாங்க, நான் சாக போகிறேன், அதுல தெளிவா இருந்தாரு. ஆகையினால்தான் அவர் எருசலேமுக்கு தைரியமா போனாரு.
இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கத்துல ஒரு பக்கம் மட்டும்தான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எலியாவினுடைய முந்தைய வாழ்க்கையில நடந்தது போல மழை நிற்கும், நீ ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம், பஞ்சு மத்தியில நடக்கிறது போல நீ நடந்து கொண்டே இருப்பாய். இதைத்தான் சொல்லி கொடுக்கிறார்கள் ஒழிய இன்னொரு பக்கத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே உனக்கு சிலுவை உண்டு, எதிர்மறையான காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும், சோர்ந்து போகாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அப்படிதான் நாம் இந்த உலக ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை யாரும் கற்றுக் கொடுக்கல. இன்னைக்கு இந்த 2 காலத்துல நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார், மறந்து போகாதீங்க. பேதுருக்கு அதான் சொல்றாரு. பிசாசுன்னு ஏன் சொல்றாரு? அவன் ஆண்டவருடைய சிலுவையை கொஸ்டின் பண்றான். அவருடைய சிலுவை மரணம் அகில உலக பாவத்தையும் அழிக்க போகிறது, தண்டனையை ஏற்றுக்கொள்ள போகிறது, மரணத்தை ஜெயமாய் விழுங்க போகிறது, உலக சரித்திரத்தை 2ஆக பிளக்க போகிறது. அவ்வளவு திட்டத்தையும் பேதுருவை வச்சு பிசாசு நொறுக்க பார்க்கிறான். நீ இடரலா இருக்கிறான்னு சொன்னாரு. நீ மனுஷனுடைய சிந்தனை என்ன? எப்பவும் ஆசீர்வாதமா தான் இருக்கணும், எப்பவும் நல்லா இருக்கணும், உயர்வா இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பார்த்தீங்களா, நாட்டை ஆளுகிற ஜனாதிபதி போல பிரைம் மினிஸ்டர் மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஆனால் அவனுடைய பழைய வாழ்க்கை குழியில தூக்கி போடுறாங்க, வித்து போடுறாங்க, பாவமே செய்யல, சிறைச்சாலையில் இருக்காயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையா கடந்து போறீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுறாரு. உங்களை யாரோ தவறான காரியங்களை சொல்லி உங்களை குற்றம் சாட்டுறாங்களா? டென்ஷன் ஆகாதீங்க, எதிர்மறையா வினைவு பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாங்கய்யா, அதுதான் சிலுவை. ஆபிரகாமா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எது சிலுவைங்க? 100 வயசு வரை குழந்தை இல்லைங்க. எவ்வளோ பெரிய சிலுவை, எவ்வளோ அவமானம் அவனுக்கு. விசுவாசிகளுடைய தகப்பன் பேரை வாங்கினாரு, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழுதுருப்பார் யோசிச்சு பாருங்க. அண்ணாளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலுவை, அவளுடைய சக்களத்தை அவளை கஷ்டப்படுத்தும் போது அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படிட்டு அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் பேதுருவுக்கு சொல்றாரு. பேதுருவே, சிலுவை எடுத்துக்கொள்ளணும், உன் வாழ்க்கையில எனக்கு பின்னால வரணும் நீ விரும்பினேன்னா உன் வாழ்க்கையில நான் அனுமதிக்கிற சிலுவையை நீ சுமந்து கொண்டுதான் வர வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. கிரகாம் ஸ்டைன்ஸ் 3 பேரும் உயிரோடு எரிச்சு இந்த உலகத்துல மரித்து போன அவங்களுக்கு ஆண்டவர் அனுமதித்த பாதை அது. வில்லியம் கேரி இந்த உலகத்துக்கு மிஷனரியா வந்தாரு, அவருக்கு அனுமதித்த பாதை என்ன? குழந்தை இறந்து போதியா, குழி தோண்டி புதைக்கிறாரு. நம்ம இன்னொரு பக்கத்தை தான் 40 இதில் மொழிபெயர்த்தாரியா, சதி என்கிற உடன்பட்ட ஏறுதலெல்லாம் அழிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவன் மனைவி பைத்தியமாகி அந்த ஒரு ரூமில் அடைச்சிட்டு தான் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் கிறிஸ்தவம், மறந்து போகாதீங்க. இதுதான் அடித்தளம், ஃபவுண்டேஷன். எலியாவுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே சிலுவையை சுமக்க வேண்டும் என்கிற ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி சிலுவையை சுமக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது போல உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் மூலமாய் இந்த உலகத்திலையும் ஆண்டவர் அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, நான் சிவகாசிக்கு ஊழியத்து போயிருந்தேன், அந்த குடும்பத்தை நான் சந்தித்தேன். 2 பையங்க, 27 வயசு வாலிபன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திருச்சியில் வேலை பார்க்குறான். இன்னோவா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஃபேமிலி, எவ்வளோ வசதியான ஃபேமிலின்னு யோசிச்சுடுங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப உயர்வான இடத்துல இருந்தாங்க. அந்த ஊழியத்தில் அந்த அம்மா ரொம்ப ஆக்டிவ். நிறைய கல்லூரியில் ஸ்கூலில் ப்ரேயர்ஸ் நடத்துறது, ஊழியம் செய்வது, பிரசங்கம் பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அவர் பிரிண்டிங் ப்ரெஸ், நல்ல வசதி. ஆனால் நடந்தது என்னென்னா, தன்னுடைய நண்பர் ஒருவன் வெளியிலேருந்து வரான். அவனை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக. அப்போ அந்த 4-வே போட்டுட்டு இருந்தாங்க. நண்பன் ஓட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு புதுசு ரோடு, டைவர்ஷன் பார்க்கல. திடீர்னு பார்த்தா பாலம் வேலை நடக்கு, முன்னால் மண் வச்சு மறிச்சிருக்காங்க. ரோடு இடது பக்கம் திரும்புது, நல்ல ஸ்பீடாக போகிறான். இடது பக்கத்தில் திருப்பி போகும்போது பார்த்தா அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் வருது. கண்ட்ரோல் இல்லாமல் நேராக சைடில் போய் அடிக்கும். அடித்ததில் ஓட்டிட்டு போன தம்பியும் பின்னால் இருந்த இவனும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இறந்து போகிறான். ஆண்டவருக்காக வைராக்கியம் நின்ற குடும்பம் தான்.
ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம் தான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உயர்வாக வச்சுருந்தாரு, உண்மைதான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளோ நொறுங்கியிருப்பாங்கல்ல. ஆனால் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் வெளியில் கொண்டு வந்து வேனில் ஏற்றும் போது அந்த அம்மா அந்த பாடியை வச்சு சுவிசேஷம் சொன்னாங்கங்க. உலக சரித்திரத்தில் யாரும் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. 27 வயசு பையனை சாக கொடுக்குற எந்த ஒரு தாயோ தகப்பனோ அதை செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனால் நான் சிலுவையை சுமந்துட்டு தான் ஏன் போகணும், ஆண்டவர் அனுமதிக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு தான் அவருக்கு பின்னால் போகணும் அப்படிங்கிற ஆழமான விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அந்த சூழ்நிலையில் என் பையன் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் பரலோகத்துக்கு போயிருக்கிறான். நீங்கள் யாரெல்லாம் அந்த இயேசு கடவுளை விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த பரலோக வாழ்க்கை உண்டு. இதை தைரியமாக சொன்னாங்க. அவங்களுடைய அண்ணனை நான் சமீபத்தில் பாளையங்கோட்டையில் ஒரு சபையில் சந்தித்த பொழுது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கும் அவனை குறித்து நினைவு வரும்போது நொறுங்கி போயிடுறாங்க. அதுதான் யா கிறிஸ்தவ விசுவாசம். நொறுக்குதலின் மத்தியில், இழப்பின் மத்தியில், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில், ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் என்றால் அங்கதான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவான். எலியாவுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோர்ந்து போனவனை விடலை, தேடி போய் தைரியப்படுத்தி மீண்டும் பயன்படுத்தின ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்வதற்கு ஆயத்தமா? அதை ஒரு ஊழியர் சொல்லும்போது பேதுரு சொன்னார், உமக்கு இது நேரிடக்கூடாதுன்னு சொன்னால. அவர் திரும்ப அதே கேள்வியை கேட்டார். என்ன கேள்விக்கு? ஏன் நேரிடக்கூடாது? நீர் தேவகுமாரன், நீர் கடவுள், திருத்துவத்தில் ஒரு தெய்வம், உமக்கு எப்படி இது நேரிடலாம் அப்படின்னு தான் அவன் கேட்குறான். ஏன் எனக்கு நேரிடக்கூடாது? புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த கேள்வி வரும் தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக பரிசுத்தமாக இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா பைபிள் வாசிப்போம், நல்லா ஊழியம் செய்வோம், ஆலயத்துக்காக கொடுப்போம், உழைப்போம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் இவங்க வாழ்க்கையில், ஏன் இவர் கொரோனாவில் சாகணும், ஏன் இவருக்கு கேன்சர் வியாதி ஏன் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதுதான் சிலுவை. மறந்து போகக்கூடாது. நிறைய தம்பிமா தங்கச்சிமாரெலாம் இருக்கிறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, நிறைய மார்க் எதிர்பார்த்துருக்கீங்க, திடீர்னு மார்க் குறைஞ்சிருச்சு. சிலுவை மறந்துடாதீங்க. காட் ஹாஸ் எ பிளான். ஐயா, எல்லாரும் 1200க்கு 1200 எடுக்க முடியாது. 600 மார்க் எடுத்தாலும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லாரும் நீட்டில் போய் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா ஊசி போடுறதுக்கு நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்ட்ரக்சர் தள்ளுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது, மருந்து எடுக்க கொடுக்க பார்மசிஸ்ட் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு எதை கொடுக்கிறாரோ அதிலே அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போனேன். நிறைய மார்க் இது வெறும் 900 மார்க் தான் வந்துச்சு. அவர் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தார். ஆலயம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆல்ட்ரை ஃபுல்லாக நான் கட்டித்தரேன், என் பிள்ளைக்கு கவர்மெண்ட்டில் மெடிக்கல் சீட் கிடச்சிதுன்னா. 900 மார்க் இடம் கிடைக்காதுன்னு உறுதி பண்ணிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஒருவேளை அந்த பிள்ளை ஏதாவது தவறான முடிவு எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த வருஷம் நீட் அனுமதிக்கப்படுகிறது. நீட் எழுதி கவர்மெண்ட் கல்லூரியில் அவளுக்கு இடம் கிடச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்மறையான காரியம் நடக்கும்போது ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. God has a very big plan. ஒரு பெரிய காரியம், டாக்டர் போகிறத விட பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருப்பாரு. டாக்டரே உங்கள்கிட்ட வந்து நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. அதனால் ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த சிலுவையை நம்ம சுமந்து கொண்டு அவருக்கு பின்னால் போனோம்னா அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இரவுவேளையில் நம்மை தாழ்த்துவோம். ஏன் ஆண்டவரே என்பதை விட்டுட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், பலன் தாரோன்னு சொல்லி நம்ம எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட்டது போல, பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்தது போல, ஆண்டவரே இந்த லெந்து காலத்தில் நீர் அனுமதிக்கிற சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்கு பின் செல்ல எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒரு சிங்காசனத்தை, ஒரு மகிமையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தருவாராக. ஆமென்.
மீண்டுமாக நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்மையும் நம்மை காணொலி சமூகத்தில் அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 507வது பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 507வது பாடல். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்கிற பாடல். என்னை ஜீவ பலியாய்